விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய போன வீடியோவில் காளைகளுடைய இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்ன, அது எப்படி செயல்படுது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாம் பசுவினுடைய இனப்பெருக்க மண்டலம் மற்றும் அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, அது எப்படியெல்லாம் செயல்படுது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலா அண்ட் இன்டர்னல் ஜெனிட்டிலா, அதாவது பார்த்திங்கன்னா புற இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் அக இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பிரித்து தனித்தனியாக கிளியராக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா விவசாயிகள் இது மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மாடு ஏன் சனையாகாது இருக்குது, என்ன எப்படி எவ்வளோ அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக இதில் அவங்க ஐடென்டிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு வீடியோவை நிறையா நண்பர்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கும் கால்நடை வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நேராக புற இனப்பெருக்க உறுப்புகள் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் லெபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்குழல் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது வரும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது செங்குத்தாக இருக்கும், 2 தடினமான தோல் மடிப்புகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகே, இது யோனியோட வாசனை, அதாவது பார்த்திங்கன்னா வாசலுடைய மூடிய மாதிரி உட்பகுதியில் தூசு மற்றும் கிருமிகள் எதுவும் உள்ளே போகாத பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் இது. பசுமாடு ஹீட்டில் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா பருவத்தில் இருக்குது அப்படின்னா இதனுடைய இதழ்கள் அப்படிங்கிறது வீங்கி சிவந்து போய் காணப்படும். ஓகேவா, முக்கிய பங்கு இதழ்கள் பார்க்கமா இறுக்கமாக மூடிட்டு இருப்பது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இது பார்த்திங்கன்னா மூடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த வீடியோவிலேயே தெரியும், உங்களுக்கு பாருங்கள், மேற்புற சந்திப்பு, கீழ்ப்புற சந்திப்பு, ஓகேங்களா, வாழ்வு இதழ்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் மாடு பருவத்துக்கு வந்துச்சுன்னா ஈத்தடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான விஷயங்களும் சினை பருவத்தில் பார்த்திங்கன்னா அந்த சளி மாதிரி வடிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஈத்து, அதுமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அது மாதிரியான விரல்கள் எல்லாமே இந்த ஒரு உறுப்புகளால் தான் நடைபெறும். ஓகே, அடுத்ததாக கிளிட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மனிதர்களின் உடற்கூற்றில் போன்றே தான் இதுவும் இருக்கும். இதழ்கள் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதிகள் அமைந்துள்ள ஒரு சிறிய உணர்ச்சி மிக்க பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்ச்சி மிக்க கிளிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இது நரம்போட முனைகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. செயற்கை முறை கருவூட்டல் செய்கிறாங்க இல்லையா, மாடுக்கு சென ஊசி போடுறாங்க இல்லையா, அப்போது பார்த்திங்கன்னா காலை சேரும்போது இதை தூண்டுவதனால தான் கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா சுருக்கத்தை தூண்டி விந்தணுக்கள் வேகமாக கர்ப்பப்பைக்குள்ளே செல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எது அப்படின்னா இந்த கிளிட்ரோசிஸ் அப்படிங்கிறதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சென ஊசி போட வரவங்க ஒரு சிலர் ஊசி போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கிளிட்ரோசிஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசி போட்டதுக்கு அப்புறம் இந்த கிளிட்ரோசிஸ் பகுதியில் லைட்டாக வச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி தேய்ச்சி விடும் போது உள்பகுதிகளில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் பொழுது அந்த விந்தணுக்கள் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்குள்ளே ரொம்ப வேகமாக செல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது யோனி பகுதி. இந்த யோனி பகுதி இதழ்களோட உட்புறமாக மற்றும் வெஜினலுடைய வெளிப்பக்கமாகவும் பார்த்திங்கன்னா அது அமைஞ்சிருக்கும். ஓகே, இது சிறுநீர் புறவழி துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பசுமாடு சிறுநீர் கழிக்க துளை அமைத்திருக்கும். அந்த துளை மூலயமா தான் சிறுநீர் அப்படிங்கிறது வரும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிறுநீர் போகிறதும் நம்ம போடக்கூடிய செமன் ஊசியும் பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். யூரின், அதாவது பார்த்திங்கன்னா சிறுநீர் வர்றது வேறு இது மூலயமாகவும் அண்டு நம்ம போடக்கூடிய செமன் அப்படிங்கிறது வேற ஒரு வழியாகவும் தான் உள்ளே போகும். அடுத்ததாக வெஸ்டிபுலர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யோனியோட முகப்பின் சுவரின் முற்பகுதியில் இருக்கக்கூடியது. இது எதற்காக பயன்படுது இந்த இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வலுவலுப்பான திரவத்தை சுரக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாடு பருவத்தில் இருக்குங்கிறப்ப அந்த ஈத்து வடிதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈத்து வடிகிறத திரவத்தை சுரக்க வைக்கிறதே பார்த்திங்கன்னா இதுதான். இது பசு சினைக்கு பருவத்தில் இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியான சுரப்பிகள் அப்படிங்கிறது வெளியே வரும். இது அதிக ஈரப்பதத்தை ஏற்படுத்தும். இது மாடு பருவத்தில் இருக்கும் போது காளமாடு பசுமாட்டு மேலே ஏறுவதற்கு ஏதுவாக இருப்பதற்காக இந்த ஒரு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுரப்பி அப்படிங்கிறது சுரக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமாக எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஜெனிட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்புற உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பசுவினோ எப்படி சொல்கிறது, பசுவோட இடுப்பு பகுதி உள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்புகள் தான் இந்த ஒரு இன்டர்னலில் இருக்கக்கூடியது, இன்டர்னல் ஜெனிட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடியது.
இதில் வந்து 2 இருக்குது, ஒரு 2 3 இருக்குது. அதில் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இடது மற்றும் வலது பக்கம் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. இதோடைய வேலை என்ன அப்படின்னா சினை முட்டைகளை, அதாவது ஓவா அப்படிங்கிறத சினை முட்டைகளை உற்பத்தி செய்தல் மற்றும் ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரான் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வைக்கிற வேலையை பார்க்கக்கூடியது தான் இந்த ஓவரியோட வேலை. ஓகே, இந்த ஓவருடைய வேலை என்ன அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சினை முட்டைகளை உருவாக்குறது, ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரான் போன்ற சுரப்பிகள் ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கிற வேலையை பார்க்கக்கூடியது தான் இதோடைய வேலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்ன, ஈஸ்ட்ரஜன்னா என்ன அப்படிங்கிறதையும், இந்த ஓவரி அப்படிங்கிறது ஓவரிஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி செயல்படுது என்ன அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அதாவது செமன் வந்து மாட்டுக்குள்ளே, அதாவது இந்த கர்ப்பப்பை குழாய் வாயில் விட்டதுக்கப்புறம் அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகி அது எப்படி கண்ணுக்குட்டியாக மாறுது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? முக்கியமாக இந்த மாடு வந்து வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு வந்து இந்த ஓவரிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். அது வந்து வலது பக்கம் கண்ணுக்குட்டி இருக்கணுமா இல்லை இடது பக்கம் கண்ணுக்குட்டி இருக்கணுமான்னு முடிவு பண்ணுறதே இதுதான். அது எப்படி முடிவு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்னொரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்ததாக ஓவடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபல்போனி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சினப்பையிலிருந்து வரக்கூடிய முட்டையை கர்ப்பப்பைக்கு கொண்டு செல்லும் ஒரு மெல்லிய குழாய், ஒரு சின்ன பைப்லைன் மாதிரி சின்ன குழாய் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது விந்தணுவும் முட்டையும் சந்தித்து கரித்தரிக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இடம். ஓகே, அடுத்ததாக யூட்ரஸ், அதாவது பசுவின் கருப்பை Y வடிவத்தில் இருக்கும். இது 2 கர்ப்பப்பை கொம்புகள் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூட்ரின் ஹாரன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூட்ரின் பாடி அப்படின்னு சொல்லி 2 பகுதிகளாக இருக்கும். கருமுட்டை இங்கே தங்கி தான் கன்றுகள் வளரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்குள்ளே வழங்கக்கூடிய அந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் உருவாகும். அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கிய ஒரு பங்கு அப்படின்னா செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செர்விக்ஸ் என்ன அப்படின்னா இது கர்ப்பப்பையும் யோனியும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த தடினமான தசை பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் 3 அல்லது 4 வளைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப தெளிவாக கவனிங்க, 3 அல்லது 4 வளைவுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். மாடு சினை பருவத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இது திறக்கும், மற்ற நேரத்தில் இது திறக்காது. ஏன்னா கிருமிகள் உள்ளே போகிறது வர்றது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதுதான். இப்போ ஏஐ பண்ணுறாங்க இல்லையா, கருவூட்டல் செய்கிறாங்க இல்லையா, செய்யும் போது அவங்க ஊசி மாரி வச்சு ஒன்று உள்ளே விட்றாங்க இல்லையா, அது விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் கீழே வச்சு லைட்டாக மூவ் பண்ணி உள்ளே விடுவாங்க. அது எதற்காகனா இந்த 3-4 வளைவுகளை தாண்டி உள்ளே போனால் தான் கர்ப்பப்பையுடைய வாயில் பகுதி, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய ஊசியிலிருந்து வரக்கூடிய செமன்ஸ் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து செலுத்துவாங்க. அதற்கப்புறம் தான் இந்த கருவுறுதல், இந்த கண்ணுக்குட்டி உருவாகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடத்தும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சர்விக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நிறைய பேர் சர்விக்ஸை தெரியாமல் எங்கேயோ ஒன்று போட்டு வந்துடுவாங்க. அதுமாரி பஞ்சாயத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இனப்பெருக்க உறுப்புகளின் முக்கிய அளவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த ஓவரின்னு சொல்லக்கூடிய இந்த சினைப்பை இருக்குது இல்லையா, இதோட மொத்தமே வந்து 3 to 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த சினை குழாய் அந்த செமனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ளே கொண்டு போய் இந்த வேலைகள்லாம் பார்க்குறதுல இது வந்து 20 to 25 சென்டிமீட்டரும். கருப்பை கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 கொம்பு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 25 to 40 சென்டிமீட்டர். இங்கே தான் வந்து ஆரம்ப கால சினைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகே, அந்த போய் ஜாயின் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அது வந்து இந்த இடத்துல தான் ஏற்படும். கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செர்விக்ஸ் இப்போ சொன்னாலையா, இது வந்து 8 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெஜினல் அப்படிங்கிறது 20 to 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கும். இதுதான் வந்து பசுவனுடைய இனப்பெருக்க உறுப்புகள். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலாகவும் சரி, இன்டர்னல் ஜெனிட்டலாகவும் இதுதான். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் எவ்வளோ கிளியராக நம்மளால் பார்க்க முடியுமோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இனி ஊசி போடுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா யோசிப்பாங்க, ஓ இவனுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பண்ணுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.